நேம் வந்து மதன்குமார். நான் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். ஸோ எங்கள் அப்பா வந்து கைத்தறி நெசவாளி, அம்மா வந்து ஹோம் மேக்கர். எனக்கு வந்து 2 சிஸ்டர், ஒன்று எல்டர் சிஸ்டர், இன்னொன்று வந்து யங்கர் சிஸ்டர். ஸோ எல்டர் சிஸ்டர் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்காங்க. இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. அண்டு எங்கர் சிஸ்டர் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸ் இப்போ லாஸ்ட் இயர் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா விருதாசம்பட்டி ஒரு கிராமத்தில் வந்து படிச்சுட்ருக்கேன். 12th நல்லா கட் ஆஃப் இருந்தனால நான் டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலிமா நான் வந்து ஜிசிடி எனக்கு கிடச்சிது. ஜிசிடி கிடச்சதுலேருந்து நான் வந்து 2022 2024 பேட்ச் என்னோடது. ஸோ 2020 வந்து கொரோனானால நான் ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸ் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ 2020 பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொரோனானால ஃபீஸஸ் எதுவுமே அவ்வளோக்கு இல்லாதனால நான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன். பட் ஆனால் 2021 கொரோனா முடிஞ்சிட்டு காலேஜ் ஸ்டார்ட் ஆனவுடனே ஃபீஸஸ் பே பண்ணுறது எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு சந்தோஷ் வந்து ரெஃபர் பண்ண ஸ்காலர்ஷிப்பு. ஸோ அவன் வந்து என்னோடய கிளாஸ்மேட்ஸ் தான். அதனால் வந்து அவன் ரெஃபர் பண்ணனால நான் எல்எம்எஸ் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி போட்டேன். ஸோ அவங்க வெரிஃபை பண்ணிட்டு கல்விக்கரம்லேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ கால் பண்ணி என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க. சொன்னேன். அப்புறம் வந்து கல்விக்கரம்லேருந்து ஜான் 2021 என்னோடய ஃபீஸஸ் எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதுலேருந்து என்னோடய ஃபீஸ் ஸ்ட்ரகிளே எனக்கு இல்லை. ஸோ நான் வந்து ஃப்ரீயாக படித்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் இது மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது 2020. ஸோ அதுக்கப்புறம் ஃபீஸ் பற்றி எனக்கு எந்த இதுவுமே இல்லை. ஸோ ஏன்னா வந்து ரெகுலராக என்னோடய ஃபீஸ் அப்டேட் வந்து சீக்கிரமாக பே பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா கல்விக்கரம்லேருந்து கொடுத்துருந்த எல்லா ஆக்டிவிட்டீஸும் லைக் புக் ரீடிங் அண்டு 100 days கோடிங் சேலஞ்ச் இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணனால வந்து எனக்கு இன்றைக்கி ப்ளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இப்போ வந்து நான் டாடா எலக்ஸியில் ப்ளேஸ் ஆகியிருக்கேன். ஸோ அந்த கம்பெனி எப்படி எனக்கு கிடச்சிதுன்னா ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கரம்னே சொல்லலாம். ஏன்னா வந்து 100 days கோடிங் சேலஞ்சை வந்து நான் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணனால மட்டுமே தான் எனக்கு வந்து டாடா எலக்ஸி கிடச்சிதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் டெஸ்ட் கேஸ் வந்து ரன் பண்ண சொல்லியிருந்தாங்க கோடிங்கில். ஸோ அது வந்து நான் கல்விக்கரம்லேருந்து நான் 100 days கோடிங் சேலஞ்சை நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணனால மட்டுமே தான் அதனால் கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. செகண்ட் ரவுண்டெல்லாம் வந்து பேசிக்ஸில் கேட்டனால நான் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய வாழ்க்கையில் ஒரு சேஞ்சிங் ஃபேக்டராக எது இருந்ததுன்னா கல்விக்கரம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த கல்விக்கரம் இல்லைனா நான் இன்றைக்கி ப்ளேஸ் ஆகிருப்பேனானே எனக்கு தெரியாது.